அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கீங்களா? யாராவது சாட்சி சொல்லணும்னு விரும்புகிறீங்களா? ஏன்டா கேட்டோன்னு மாதிரி ஆயிடுச்சுல்ல. நீங்கள் இருக்கிற அமைதியை பார்த்து பாச தெரிஞ்சு தான் கேட்கல போல இருக்கு. சாட்சி யாராவது சொல்லணுமா? இல்லை, சந்தோஷம். அல்லேலூயா. சரி, இன்னைக்கு என்ன நாள்? ஃபாதர்ஸ் டே. பிரைஸ் தி லார்ட். சபையில் உள்ள எல்லா அப்பா அம்மார்களுக்கும் வாழ்த்துக்கள். அல்லேலூயா. ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. அல்லேலூயா. அப்பாக்களெல்லாம் விஷ் பண்ணீங்களா? எத்தனை பேர் உங்கள் அப்பா அம்மாரை விஷ் பண்ணீங்க? சொல்லுங்கள். தெரியாது, நிறைய பேருக்கு விஷயமே தெரியாதோ. சரி, சந்தோஷம். அப்பாக்களை வாழ்த்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1லிருந்து வாசிங்க. 3 வசனம் வரை. பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே, பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே, உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராயிருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கொஞ்சம் கவனமா கேளுங்க. இந்த 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தில் இந்த முதல் வசனத்தில் ஒரு பெரிய ரகசியத்தை யோவான் இங்கே சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. இது ஆங்கிலத்தில் வேறு மாதிரி தொடங்கும்னு நினைக்கிறேன். ஆங்கிலத்தில் இங்கிலீஷ் பைபிளில் படி ஜான். பிஹோல்டா. 1 ஜான் 3:1. சரி, 1 ஜான் 3:1. பிஹோல்ட். பாருங்கள். அப்படின்னா தெரியுதா, நீங்கள் பார்க்குறீங்களா? இதில் அந்த இடையில வருது, அன்பு எவ்வளோ பெரிதென்று பாருங்கள்னு சொல்லியிருக்கு. ஒரிஜினல் கிரேக்க மொழியில் என்னென்னா, தெரியுதா, உங்களுக்கு தெரியுதா என்று அந்த வசனம் தொடங்குகிறதாம். பாருங்கள், அவர் என்ன சொல்கிறாருன்னா, சில விஷயங்கள் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் நல்ல விஷயங்களும் இருக்கும், கெட்ட விஷயங்களும் இருக்கும். அல்லேலூயா. இன்றைக்கி ஒரு சங்கடமான விஷயம் என்னென்னா, கிறிஸ்தவர்களுக்கு நம்முடைய நிலைமை என்னன்னே தெரிகிறதில்ல. நாம் யாருன்னே முதல்ல தெரிகிறதில்ல. அதை கிறிஸ்தவர்களுக்கு தெரிய காட்ட தான் யோவான் இங்கே சொல்லியிருக்கிறார். நீங்கள் பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? நாமெல்லாம் யார்? தேவனுடைய, சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. தேவன் யார்? சொல்லுங்க. நம்முடைய தேவன் யார்? அல்லேலூயா. நீங்கள் எல்லாம் இருக்க பார்த்தா ஏதோ புதுசாக இன்னைக்கு தான் சர்ச்சுக்கு வந்த மாதிரி இருக்கீங்க. தேவன் யார்? நம்ம தேவன் யார்? சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தவர், சர்வ சிருஷ்டிக்கும் எச்சமானார். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் செய்ய நினைத்தது எல்லாமே தடைபடாது. அப்படிப்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய பிள்ளைகள் யாரா? சொல்லுங்க. நீங்கள் பிள்ளைகள் இல்லையா? பிள்ளைகளா இல்லையா? பாதி பேர் வாயை திறக்கவே இல்லை.
எத்தனை பேர் தேவனுடைய பிள்ளைகள் சொல்லுங்க? எவ்வளோ பெரிய சந்தோஷங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்க. நீங்களும் நானும் யாரு? ஹலோ, இங்கே இல்லாதவங்க வீட்டுக்கு போயிருங்க. கேட்குறவங்க மட்டும் உற்சாகமாக கேளுங்க. நீங்களும் நானும் யாரு? சத்தமாக சொல்லுங்க. நாங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல ஒரு பெரிய பாக்கியம் உலகத்தில் வேற ஒண்ணுமே, தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்வதை பார்க்கிலும் பெரிதான பாக்கியம் இந்த உலகத்தில் வேற ஒண்ணுமே இல்லை. ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைகள் என்று அவர் நம்மளை பார்த்து சொன்னார்னா வேதம் என்ன சொல்லுது? பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில விஷயங்களை நாம் கண்ணாடியில் போய் பார்த்தா தான் தெரியும், அப்படி தானே? இப்போ ஆம்பளை பசங்க எங்களை எடுத்துடுங்க. ஜெஃப்ரிக்கெல்லாம் தலை சீவே வேண்டாம், இப்படி எழும்பி குளிச்சுட்டு இப்படி தள்ளி விட்டு வந்துட்டா போதும், அப்படி தானே? நிறைய பேருக்கு சீவ் வேண்டாம், இப்படி எடுத்து தள்ளி விட்டுரு போனோம். இப்போ காரில் எங்கேயா போகிறோம், இறங்கும்போது இப்படி 2 தள்ளிட்டு போயிட்டா போதும். இப்படி தள்ளுனாலும் ஒரு கண்ணாடிக்கு முன்னாடி போய் பார்த்தா தான் தெரியும் என்ன வேணும். சொல்லுங்க, என்ன வேணும்? சீப்பு வேணும் தெரியும், அப்படி தானே? பொம்பளைகளுடைய விஷயங்கள் சொல்லவே வேண்டாம். பர்ஸ்லேயே கண்ணாடி இருக்குது, அதை வச்சு இப்படி இப்படி பார்த்து என்னெல்லாமோ போட்டு பயங்கர கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கீங்களா இல்லையா? அல்லேலூயா. கர்த்தரவங்களை ஆசீர்வதிக்கட்டும். சிலவங்க பார்த்துருக்கீங்களா, ட்ரெயின் போய் நிற்க முன்னாடி இந்த ஸ்டேஷன் முந்தின ஸ்டேஷன் வரக்கு முன்னாடி பர்ஸ் எடுத்து அதில் ஒரு கண்ணாடியை வச்சு சுண்டை பிதுக்கி அப்படி பார்த்து இப்படி பார்த்து, நல்ல வேலை பொம்பளைலாம் பிறந்தவங்களுக்கெல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆம்பளை பசங்களுக்கு இந்த பிரச்சனையே இல்லை, பாதி பேருக்கு முடியே இல்லை. அல்லேலூயா, முடியே இல்லை. ஆண்டவர் அதிகமாக அவங்கள நினச்சிட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. ஏன்னா பைபிள் என்ன சொல்லியிருக்கு? உங்கள் தலைமையெல்லாம் யாருனால என்ன போட்டிருக்கு? அவரால் என்ன போட்டிருக்கு. அப்போ ஒன்று விழுதுன்னா என்ன அர்த்தம்? அவர் சொல்றாரு, இது உனக்கு நீ வேண்டாம் போட்டு. அல்லேலூயா. அதனால் முடியில்லாதவங்க சந்தோஷப்படாங்க. முடியில்லாதவங்கள ஒரு சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் எங்களை அதிகமாக நினைத்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. முடியில்லாதவங்களை கர்த்தர் அதிகமாக நினைச்சிட்டு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. முடி நிறைய எனக்குங்க இருந்துட்டு போட்டு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பாருங்க, அப்போ நம்மக்கிட்ட இருக்கிற இந்த குறைகள் தெரியணும்னா என்னத்தை வேணும்? கண்ணாடியை வேணும். அல்லேலூயா. இங்கே யோவான் ஒரு பெரிய கண்ணாடியை கொண்டு தேவ பிள்ளைகளுக்கு முன்பாக வைத்து சொல்றார், நீங்களெல்லாம் யாரு தெரியுதா உங்களுக்கு? நீங்கெல்லாம் யாரு? சத்தமா சொல்லுங்க. ஏன் நீங்கெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள்? தேவன் உங்களிடத்தில் அதிகமாய். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேருக்கு புரிஞ்சுது இது? அல்லேலூயா. நீங்க அன்பு பாராட்டுறதுனால அவர் அன்பு பாராட்டல, நீங்க நல்லவங்களா இருக்கிறனால அவர் அன்பு பாராட்டல. நீங்க எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, தேவன் என்னிடத்தில் அன்பு பாராட்டுகிறார். எத்தனை பேர் சொல்றீங்க? அல்லேலூயா. நீ பாவியா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நீ எவ்வளவு மோசமானவனா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நீ எவ்வளவு பொல்லாதவனா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இயேசுவினிடத்தில் அன்பு கூறுகிறார். அல்லேலூயா. காரணம், உங்களை என்னையும் உருவாக்கினவர், சகல ஜனங்களையும் உருவாக்கினவர் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதான் இங்க சொல்லி இருக்கிறாரு. யோவான் கேட்கிறாரு, உங்களுக்கு தெரியுதா நீங்க எல்லாம் யாரு? தேவனுடைய பிள்ளைகள். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. சபையில் வர்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் யாரு? சின்னவங்களும் பெரியவங்களும் யாரா இருந்தாலும் அவருக்கு யாருதான்? பிள்ளைகள். ஆமே. நீங்களும் நானும் ஏசப்பாவுடைய பிள்ளைகள். சத்தமா சொல்லுங்க. பிசாசு வெட்கப்பட்டு போக முடியாது. சொல்லுங்க, நான் இயேசுவின் பிள்ளை, நான் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளை. பாருங்க, தேவ பிள்ளைகள் ஒருத்தர் செய்த தீமைக்கு என்ன செய்யக்கூடாது? தீமை செய்யக்கூடாது. ஏன்னா நாம நல்லவங்க கிடையாது, ஆண்டவர் நம்மளை நேசிச்சாரு. அது பெரிய விஷயம். அதை விட்டுட்டு
சின்ன தப்பு பண்ண நம்ம சொந்தக்காரங்க மேல, நம்ம சபை மக்கள் மேல, நம்ம அண்ணன் தம்பி மேல நமக்கு என்ன இருக்கு? இன்னைக்கு என்ன இருக்கு? வைராக்கியம், கோபம், கசப்பு. கடவுள் பாரு, அவனுக்கு முன்னாடி எனக்கு என்ன தந்தாரு? காரை தந்தார். தேவ பிள்ளைகள் ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? யார் அதை செய்வாங்க தெரியுமா? தேவனுடைய அன்பை அறியாத ஜனங்கள். அல்லையா? தேவன் எனக்கு இவ்வளவு பெரிய கிருபை பாராட்டி இருக்கிறார். நான் பெரிய பாவி, என்னை அவர் மன்னித்தார், என்னை அவர் நேசித்தார், என்னை அவருடைய பிள்ளையாய் மாற்றினார். இதற்கு ஒப்பானது என்னதில்லை? ஒண்ணுமே இல்லை. நானும் அந்த தேவ அன்புக்குள்ள இருந்தேன்னா என்ன செய்யணும்? நேக்கோட்ட என்ன சொல்லணும்? என்னடா கார் சாவி, நீ எடுத்து சுத்திட்டு வான்னு சொல்லணும். அல்லேலூயா. அது இல்லாம கார் சாவியை காட்டி நீ எனக்கு காவி தர மாட்டேன்னு சொல்லி அவனை என்ன செய்யக்கூடாது? வேதனைப்படுத்தக்கூடாது. நான் இது ஒரு எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு சொன்னேன். தேவன் நமக்கு பாராட்டின அன்பு, தேவன் நமக்கு செய்த கிரியை யாரும் செய்ய முடியாதுங்க. யாராவது ஒருத்தர் உங்க கணவனுக்காக உயிரை கொடுப்பீங்களா? சொல்லும், உயிரே கொடுப்போம்னு சொல்லுவோம். உயிரை கொடுப்போமா? இனி பிள்ளைகளை யாரை பாப்பா? அவரும் போயிட்டு நானும் போட்டா பிள்ளைகளுக்காவது நான் என்ன செய்யணும்? உன் புருஷன், நீ இறந்தா உன் புருஷன் பொழைச்சிடுவார். அவர் இன்னி பிரச்சனை இல்லை, போட்டு இனி இருந்தாலும் என்ன இல்லை, வேலைக்கு போக முடியாது, கஷ்டப்பட முடியாது, ஓட முடியாது. நீ அது போனாலும் பரவாயில்ல, நான் இந்த இருக்க வேலையை வச்சு என் பிள்ளைகளை என்ன செய்வேன்? காப்பாற்றிடுவேன். ஏசப்பா அப்படி நினைக்கலங்க. தெரியுதா உங்களுக்கு? நமக்காக என்ன செய்தாரு? ஜீவனை கொடுத்தார். நமக்காக அடிக்கப்பட்டார், முழு ரத்தமும் சிந்தினாருங்க. அந்த அன்புக்கு இதான் எந்த அன்புங்க உண்டு உலகத்துல? இந்த உலக அன்புக்கு பின்னாடி ஓடுறத விடுவோம். அல்லையா? உலக அன்புக்கு ஏங்கி தவிக்கிறத விடுங்க. நீங்க என்ன நேசிச்சீங்கன்னா இப்படி செய்வீங்களா? அவர் அப்படிதான் செய்வார். அவரை விட்டுருங்க, அவர் வேண்டாம். உங்களை நேசிக்கிற ஒரு இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. உங்களை உள்ளங்கையில வரைந்திருக்கிற ஒரு இயேசு இருக்கிறார். உங்களுக்காய் ஜீவனை கொடுத்த ஒரு இயேசு இருக்கிறாருங்க. எனக்காய் ஜீவனை கொடுத்தார். எத்தனை பேர் சொல்றீங்க? எனக்காய் அடிக்கப்பட்டார், எனக்காய் நொறுக்கப்பட்டார், எனக்காய் ரத்தம் சிந்தினார். அந்த இயேசு என்னை நேசிக்கிறார். இதற்கு மேலாக இந்த உலகத்துல எனக்கு ஒண்ணுமே இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த இயேசுவை நேசிக்க விரும்புறீங்க? ஹல்லேலூயா. சொல்லுங்க, அப்பா உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே. நீங்க இந்த வார்த்தை சொல்ல சொல்ல அவருடைய கிருபை உங்க மேல இறங்கிட்டே இருக்குங்க. அவருடைய பிரசன்னம் உங்களை மூடிட்டே இருக்கும். அவருடைய சமூகம் உங்களை ஆளுகை செய்யும். உங்க கூட இயேசு வருகிறத நீங்க உணர முடியும். அவருடைய வல்லமை உங்களை தாங்கும். அவர் உங்களுக்கு முன்பாக சென்று எல்லா கோணலானவர்களையும் செவ்வையாக்கி எல்லா தடைகளையும் மாற்றி உங்களை அற்புதங்களை காண செய்வார். அல்லேலூயா. அந்த ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அப்பா நான் உண்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே. ஒரு நாளும் நீங்களும் நானும் அவர் செலுத்தின அன்புக்கு இட அன்பு செலுத்த முடியாது. நம்மளால முடிஞ்ச அளவு இந்த உலகத்துல உள்ள எல்லாவற்றை காட்டிலும் நான் உண்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இல்ல உண்மையா சொல்லுங்க, எத்தனை பேர் சொல்ல முடியும் உங்களுக்கு ரொம்ப நீங்க அன்பு செலுத்துற? யார்கிட்ட? சர்ச்சில் வச்சு ஏசப்பான்னு சொல்லுது. சொல்லுங்க. என் பிள்ளைகள்னா எனக்கு உயிர்னு. இங்க வந்து யார் உயிர்? ஏசப்பா உயிர். சர்ச்சு முடிஞ்சு வெளியே போனோன்னா இனி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பார்த்துக்கலாம் உயிரை. அப்படிதானே சொல்றீங்களா இல்லையா? பிள்ளைகளுக்கு ஒன்றா என்ன பதறிடுறோம், துடிச்சிடுறோம். ஐயோ பிள்ளைங்க இல்லையா? தரணி எல்லாம் பிள்ளைகளை கொஞ்சம் நல்லா, ஐயோ பிள்ளைகள்னு துடிப்பா. எங்களுக்கே கொஞ்சம் சங்கடமா இருக்கும். சித்தப்பா பார்த்தீங்களா பிள்ளைய பார்த்தீங்க சிவிகன்ல. பிள்ளைகளுக்கு மேல நமக்கு இருக்கிற அந்த துடிப்பு, அந்த பாசம், அந்த நேசம் எத்தனை பேருக்கு இருக்கு? படுகுழியில் இருந்த என்ன, பாதாளத்தில் இருந்த என்ன, நரகத்துக்கு போயிட்டு இருந்த என்ன, அவருடைய ரத்தத்தை கொண்டு என்னை மீட்டு கொண்டார் என்று சொல்லு. எத்தனை பேர் நேசிக்கிறோம்? சொல்லுங்க, எத்தனை பேர் நேசிக்கிறீங்க? உண்மையா சொல்லுங்க, எத்தனை பேர் நான் நேசிக்கிறீங்க? அல்லேலூயா. அவரை நேசிச்சு பாருங்க. பிரைஸ் தி லார்ட்.
நீங்கள் எண்ணுவதற்கு நினைப்பதற்கு மேலாக கிரியை செய்வார். நான் போகிற வெள்ளிக்கிழமை சொன்னேன் தெரியுமா, நம்முடைய இருதயமும் அவருடைய இருதயம் ஒத்து போயிட்டுனா போதும், உங்கள் ஒருத்தர் மூலமாக குடும்பத்தில் பெரிய நன்மைகளை கர்த்தர் செய்வார். அல்லையா? உலகத்தில் உள்ள எந்த மனுஷனோடையும் உங்கள் இருதயம் ஒத்து போகவே போகாது. அது யாரா இருக்கட்டும். தாவீதே சொன்னார், என் சொந்த மகனே எனக்கு விரோதமாய் தன் குதிங்காலை தூக்குனான், என் மார்பில் சாஞ்சு கிடந்தவளை எனக்கு விரோதமாய் பண்ணான். வராது. பேசலாம், பார்க்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் இருதயம் ஒத்து போகணும்னா ஆண்டவரோடு தான் ஒத்து போகணும். அதான் இருவர் ஒருமனப்பட்ட அது அப்படியே ஆகும். ஒருத்தர் நம்ம, இன்னொருத்தர் இயேசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த இயேசுவோடு நம்முடைய இருதயம் ஒத்து போகணும். அந்த இயேசுவோடு நம்முடைய அன்பு உண்டாயிருக்கணும். ஹல்லேலூயா. சும்மா போய் இனி யாரையும் தொந்தரவு பண்ணாதீங்க. சொல்லுங்க, ஏசப்பாட்ட ஒப்பு கொடுங்க. அவரோட இருதயம் ஒத்து அவரை நேசித்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளைன்னு இந்த உலகம் பார்க்கணும். ஆண்டவரே உம்முடைய அன்பு என் மேலே இருக்கிறத இந்த உலகம் பார்க்கணும். ஆண்டவரை சொல்லுங்க, வைராக்கியமாக ஆண்டவர்கிட்ட நில்லுங்க. ஆண்டவர் வெட்கப்படுத்த மாட்டார். ஒரு மனுஷனுக்கு முன்பாக உங்களை விட்டு கொடுக்க மாட்டார். ஹல்லேலூயா. நடக்காததெல்லாம் நடக்கும். மனுஷனால் கூடாதது தேவனால கூடும். அவரால் கூடாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் ஏதோ ஞாயிற்றுக்கிழமை தேவன் இல்லை. அவர் நம்மோட கூட 24 மணி நேரமும் நம்மோட கூட இருந்து நம்மளை அன்பு பாராட்டி நம்முடைய மகனாய் மகளாய் நம்மளை ஏற்றுக்கொண்ட ஒரு அன்பு தெய்வம். அவர் நம்ம கூடவே இருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க, இயேசு என் கூட இருக்கிறார்? ஹல்லேலூயா. நீங்க உட்கார்ந்தாலும் எழுந்திருந்தாலும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ராத்திரியில உங்களை காக்கிறவர் இயேசு. அவர் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குவதும் இல்லை, அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. உலகத்தின் முடிவு வரையும் கடைசி மட்டும் அவர் நம்மோட கூட இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்தவங்களுக்கு அது தெரியல. அதை தான் இங்கே யோவான் சொல்ற. இது வேற யாருக்கும் சொல்ல, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு சொல்றார். உங்களுக்கு தெரியுதா நீங்கெல்லாம் யாரு? தேவனுடைய பிள்ளைகள். சொல்லுங்க, எனக்கு தெரியல ஆண்டவரே, நான் உங்களுடைய பிள்ளைன்னு என்னை மன்னின்னு சொல்லுங்க. ஆண்டவரே நீர் இடத்துல காட்டுன அந்த அன்பை நான் உணர்ந்து கொள்ளல. பிரைஸ் தி லார்ட். வேதம் சொல்லு பாருங்க, அவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்க. யாருக்காவது ஏதாவது தோணுதா? அல்லேலூயா. இப்போ நம்ம ஊரில் ஒரு பெரிய மனுஷன் இருக்கிறாருன்னு வைங்க, அவர் நம்மகிட்ட அன்பா இருக்கிறாருன்னா எப்படி இருக்கும்? எனக்கு அவரை தெரியும், என்ன எங்கே வச்சு பார்த்தாலும் என்ன செய்வார்? கூப்பிட்டு பேசுவார், கட்டி பிடிப்பார். அது நமக்கு பெருசா இருக்குது. இங்க வேதம் சொல்லி பாருங்க, பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்க. புரிஞ்சிருக்குங்க? புரியுதா உங்களுக்கு? எல்லா அன்போடையும் பெரிய அன்பு யாருக்கு? அன்பு ஏசப்பாவுடைய அன்பு. அவர் நம்மையில் அன்பு பாராட்டுகிறார். 2வது வசனத்தை பாருங்க, பிரியமானவர்களே இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். இங்க பிரியமானவர்கள்னா யாரும் தெரியுமா? தேவனுடைய அன்பை பெற்றவர்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய அன்பை பெற்றிருக்கீங்களா? அப்ப நீங்க எல்லாம் யாரு? ஆண்டவருக்கு பிரியமானவர்கள். யோவான் சொல்றாரு, தேவனுடைய அன்பை பெற்ற தேவனுடைய பிள்ளைகளே. இப்பொழுது நம்ம எல்லாம் யாரா இருக்கிறோம்? தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். இனி இன்னும் வெளிப்படவில்லை. இனி நம்ம எப்படி இருப்போம்னு சொல்லிட்டு என்ன ஆகலையா? வெளிப்படவில்லை. இது யாரை குறித்து சொல்லியிருக்குன்னா, தேவ அன்பை பெற்ற பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள் எங்க போவாங்க? சொல்லுங்க, எங்க போவாங்க? ஹலோ, கேட்குறீங்களா? தேவ அன்பை பெற்ற தேவனுடைய அன்பை நினைத்திருக்கிற தேவ பிள்ளைகள் எங்க போவாங்க? பரலோகத்துக்கு போவாங்க. அல்லேலூயா. போவோமா போக மாட்டோமா? பரலோகத்துக்கு போவோமா போக மாட்டோமா? போவீங்களா போக மாட்டீங்களா? கூட்டிட்டு போனா போவோம். அல்லேலூயா. அங்க போய்
இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படல. கொஞ்சம் கவனமா கேளுங்க. நிறைய பேர் சொல்றோம், காலைல 3 மணிக்கு ஆண்டவர் என்ன கூட்டு எங்க போனாரு? பரலோகத்துக்கு போனாரு. அங்கனே போய் பார்க்கும்போது அங்க பேதுரு நின்னாரு, யாக்கோபு நின்னாரு, அப்போஸ்தலனாகிய பவுல் நின்னாரு, மைக்கேல் ஜாக்சன் அங்கே நரகத்தில் கிட்டார் அடிச்சிட்டு இருந்தான். இதெல்லாம் சொல்லுவாங்க. தயவு செய்து நம்பாதீங்க. பரலோகத்துக்கு நாம் போயிட்டு அங்க என்ன சொல்லுவாங்க? எல்லாரும் ஓயாம என்ன சொல்லுவாங்க? பரிசுத்தர் 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 பரிசுத்தர்னு ஓயாம ஆண்டவரை புகழ்ந்துக்கணும். அதுக்கு எபிரேய வார்த்தை என்னது? காதோஷ். காதோஸ் காதோஸ் காதோஸ்னு திரும்பி பார்த்தா மரியத்தை பார்த்தோன்னு வைங்க, புரியுதா உங்களுக்கு? அதுக்கப்புறம் கா தோஸ் வராது. இங்கேயும் வந்துட்டாளா இவ? அடுத்து என்ன சத்தங்க? அவ அப்படியே திரும்பி பார்த்தா ஏ டாடி அப்படின்னு காதோது போயிடும். உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையா நான் என்ன சொல்ல வரேன்னு? அங்க ஒருத்தர் அறிய முடியாது. அல்லேலூயா. அதான் இங்க யோவான் சொல்லி இருக்கிறாரு, நாம இப்ப தேவனுடைய பிள்ளைகள், இனி எவ்விதமா இருப்போம்னு சொல்லிட்டு பரலோகம் நமக்கு என்ன செய்யல? வெளிப்படுத்தல. அதனால யாராவது கதை விட்டு நான் பரலோகத்தை கண்டேன், எங்க சபையிலேருந்து ஒரு பிள்ளை பரலோகத்துக்கு போயிட்டு வந்து கதை விட்டு அந்த சபையில போய் விழுந்து கிடக்காதீங்க. பைபிள் தெளிவா சொல்லுது. அல்லேலூயா அல்லேலூயா. சரி, மரியத்தை விடுங்க. பக்கத்து வீட்டுக்காரன் வந்துட்டான்னு வைங்க, எப்படி இருக்கும் அங்க போய்? எனக்கு யோசிச்சு பாருங்க. ஆனா இவன் எப்படிடா வந்தான் இங்க? இதனால அங்க கொள்வனையும் கிடையாது, கொடுப்பனையும் கிடையாது, அங்க மாப்பிள்ளையும் கிடையாது. இதெல்லாம் இங்கேயோட முடிஞ்சிடும். அங்க எல்லாரும் யாரு? தேவனுடைய பிள்ளைகள். அங்க ஒன்றும் உங்களுக்கு விசேஷம் கிடையாது. சபை வரும்போது எடுத்துக்கொள்ளப்பட்டாலே தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா அல்லேலூயா. தேவன் வரும்போது சபை எடுத்துக்கொள்ளப்படும் போது நீங்களும் நானும் எடுத்துக்கொள்ளப்படும்னா நம்மளை போல பாக்கியவான் வேற யாருமே இல்லை. நாம நேர பரலோகம் தான். அல்லேலூயா. அங்க யாரையும் தெரியாது. நல்ல எவ்வளவு சண்டை போடணுமோ இங்க போடுறது அங்க போடவே முடியாது. ஒருவேளை சுத்தி சுத்தி அந்த சைஸ்ல இது நம்ம பொண்டாட்டியமா இருக்குமான்னு நினைச்சாலும் சண்டை போட முடியாது. அதனால தயவு செய்து பாஸ்டரை பார்த்தோம் நாங்கள் என்ன எண்ணம் வரும்? இப்போ இவர் வெள்ளிக்கிழமை ப்ரேயரை கூப்பிடுவார், இனி வேலைக்கிழமை அந்த ப்ரேயரும் சொல்லுவார், முழங்காலித்தம் சொல்லுவார், இங்கேயும் வந்துட்டாருடா. இது ஒண்ணுமே அங்க தெரியாது. இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகள் இனிமேலும் தேவனுடைய பிள்ளைகளாய் அவரை ஆராதிக்கணும். அது என்னன்னு இன்னும் வெளிப்படல. ஆகிலும் சொல்லுங்க, ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிப்பதனால் அவருக்கு கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? தேவ பிள்ளைகளுக்கு கிடைக்கிற ஒரு பாக்கியம், தேவனை முகமுகமாய் தரிசிக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்ப சிலவங்களுக்கு தரிசனத்துல ஆண்டவர் வெளிப்படுவார். அது அவருடைய மகிமையை எல்லாம் குறைச்சி ஏதாவது ஒரு தூதன் மூலமா அப்படி இப்படி ஆண்டவர் வெளிப்படுத்துவார். அவருடைய அந்த மகிமை பொருந்ததை பார்க்கணும்னா அந்த பரலோகத்துல போனா மாத்திரம்தான் பார்க்க முடியும். ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே அவருடைய பிள்ளைகள், அவரால் அன்பு கூறப்பட்டவர்கள் அவரை தரிசிப்பார்கள். அப்ப அந்த அளவுக்கு நம்மை மகிமைப்படுத்தி பரலோகத்துல கொண்டு கர்த்தர் நிறுத்துவார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. இப்ப நமக்கு ஆண்டவரை பார்த்தோம்னா ஏதோ ஒரு தூதல் தரிசனத்துல பார்த்துருவோம். பார்க்காம இல்லை, யாருமே பார்க்காம இல்லை அப்படின்னு நினைக்க வேண்டாம். அல்லேலூயா. நாம எப்படி இருப்போம் இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை. அவர் இப்ப அதவா தரிசனத்தில் உங்களுக்கு வெளிப்பட்டார்னா அவர் தன்னுடைய மகிமையெல்லாம் குறைத்து இந்த மண்ணான மனுஷன் நம்ம அவரை எப்படி தரிசிக்க முடியுமோ அப்படிதான் தரிசிக்கப்படுவார். ஆனா
அவருடைய பிள்ளைகளா அவருடைய அன்பு கூர்ந்து அவருடைய அன்புல நிலைத்திருந்து அவருடைய ராஜ்யத்துக்குள்ள போகும்போது அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. யாராவது ஜெபிக்கிறீங்களா? எப்படி ஆண்டவரை உங்களை தரிசிக்கணும்னு எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? எல்லாரும் கேட்போம், எல்லாரும் கேட்போம், ஆண்டவரே உங்களை ஒருக்கா பார்க்கணும், ஆண்டவரே உங்களை ஒருக்கா பார்க்கணும்னு. இதை யோவான் இதை எழுதினவரே அவரை பார்த்த உடனே எப்படி விழுந்தாராம்? செத்தவனை போல விழுந்துட்டார். இத்தனைக்கு இவர் யாரு? அவர் பூமியில இருக்கும்போது அவருக்கு மார்பில் சாஞ்சி இருந்தவர், அவர்கிட்ட பேசிட்டே இருந்தவர். எப்போ அவருக்கு இதயத்தின் துடிப்பு வரைக்கும் இவருக்கு தெரியும். அப்படிப்பட்ட யோவா அவருடைய மகிமையின் ரூபத்தை பார்த்த உடனே செத்தவனை போல அவருடைய பாதத்துல விழுந்துட்டார். அப்ப நம்ம நிலைமை நினைச்சு பாருங்க, நம்ம பொசுங்கிரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவ்வளவு பெரிய மகிமையுடைய தேவன். ஆனா அந்த மகிமையின் தரிசனத்தை நீங்களும் நானும் பார்க்கணும்னா அவருடைய பிள்ளைகளாய் அவருடைய அன்பில் நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அவருடைய ராஜ்யத்துல போய் சேரும்போது அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் எப்படி இருப்போமா? அவருக்கு ஒப்பா இருப்போம். இப்ப நம்ம யாரு? மண்ணு. நாம் மண் என்று அவர் நினைவுறவு செய்கிறார். ஆனா அன்னைக்கு எப்படி இருப்போமா? அவர் இருக்கிற வண்ணமாவே அவருக்கு ஒப்பா இருப்போம். எவ்வளவு பெரிய பாக்கியம்! பிரைஸ் எல்லாம். அதனாலதான் ஆதியில் அவர் சொன்னாரு, நாம் நம்முடைய ரூபத்தின்படியேயும் நம்முடைய சாயலின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. ஆண்டவர் நம்மளை உண்டாக்குனது, ஆதாமை உண்டாக்குனது மகிமையாய். ஆனா எப்பொழுது ஆதாம் பாவம் செய்தானோ மகிமையின் சாயலை இழந்து போனான். அல்லேலூயா. வேதம் தெளிவாய் சொல்லுது, ரோமர் 6:23 நினைக்கிறேன், எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றுள்ளாய். யாரெல்லாம் பாவம் செய்யறோமோ தேவ மகிமை என்ன செய்யறோம்? இழந்துட்டோம். அந்த இழந்து போன மகிமையை திரும்ப நாம் பெற்றுக்கொள்ளதான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தார். அல்லேலூயா. அவருடைய அன்பை நமக்கு செலுத்தினார். அந்த அன்பில் நிலைத்திருந்து அவருடைய பிள்ளைகளா இருப்போம்னா அந்த இழந்து போன மகிமையை திரும்பவும் தந்து அவருடைய மகிமையின் ரூபத்தை தரிசிக்க அவரை போல நம்மை ஒப்பாக்குவார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம ஒரு பார்த்து விரும்பப்படத்தக்க ரூபம் இல்லாம இருக்கலாம், ஆனா கர்த்தரை தரிசிக்கும் போது அவருக்கு ஒப்பா இருப்போம். மகிமையின் சாயல்ல வேதம் சொல்லுது, ஒரு இமை பொழுதுல நீங்களும் நானும் மறுரூபமாக்கப்படுவோம். அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளை ஒருத்தங்க வெறுக்கிறாங்கன்னா அதுக்கு அநேக காரணம் இருக்கும். அப்படித்தானே? இருக்குமா இருக்காதா? இருக்கும். எல்லாரும் பாஸ்டர்ட்ட எனக்கு பிடிச்ச காரியங்கள் இருக்கும், பிடிக்காத காரியங்கள் இருக்கும். அது மாதிரி ஒருத்தங்க நம்மளை விரும்பலைன்னா அவங்க விரும்பாத ஏதோ காரியம் என்கிட்ட இருக்கு, நம்மகிட்ட இருக்கு. எல்லாருக்கும் விருப்பமா நடக்க முடியுமா? முடியாது. எத்தனை பேர் இயேசுப்பாக்கு விருப்பமா நடக்கிறோம் சொல்லுங்க? எத்தனை பேர் இயேசுப்பாக்கு விருப்பமா நடக்கிறோம்? மனுஷன் விரும்பலைன்னா உடனே அதை வெளிக்காட்டிடுவான். அல்லேலூயா. எனக்கு அந்த இது பிடிக்கல, நேராக சொல்லனாலும் பக்கத்தில் உள்ளவங்கள்ட்டையா சொல்லிடுறாங்க. எல்லாம் கொள்ளலாம், ஆனால் அது நமக்கு சரியா ஒத்து வராது. ஆனால் ஏசப்பா பாருங்க, எவ்வளவு நாம் அவருக்கு விரும்பாதது சொன்னப்புறம் நம்ம மேல ஒரு குற்றம் அவர் சுமத்தல. அல்லேலூயா. வேதம் சொல்லுது, அவர் இஸ்ரவேலில் குற்றம் பார்க்கிற தேவன் அல்ல, அவர் யாக்கோபில குறை பார்க்கிறவர் அல்ல. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் அவர் நம்ம நேசிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு நம்ம நேசிக்கிறார். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை பாருங்க. அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். அல்லேலூயா. கவனமா கேளுங்க, பிள்ளைகள்லாம் கேளுங்க. டெய்லி குளிக்கிறீங்களாடா? குளிங்க டெய்லி. அல்லேலூயா. 2 நாள் பல்லு தேய்க்க இல்லைன்னு வைங்க, 3ஆம் நாள் யார்கிட்டயா போய் பேச முடியுமா? ஏன் பேச முடியாது? வாய் நாரம். அப்படிதானே? 2 நாள் குளிக்கலைன்னா கையை இப்படி தான் வச்சு பேசணும்.
அதுவா கையை உயர்த்திட்டோம்னா அவன் விழுந்துருவான், பக்கத்தில் இருக்க. ஏன்? நம்ம உடம்பு நாரம். அப்போ டெய்லி என்ன செய்யணும்? நம்மளை சுத்திகரி. குளிக்கணும், பல்லு தேய்க்கணும், போட்டிருக்க சட்டைகளை மாற்றணும். அல்லையா? சிஆர்பியில் நாங்கள் இருக்கும்போது அந்த எங்கள் இன்ஸ்ட்ரக்டர் வந்து கேட்பான், ஜட்டி மாற்றினடான்னு தான் கேட்பாரு முதல்ல. ஏன்னா நிறைய பேர் ஜட்டி தான் மாற்ற மாட்டான், அவனுக்கு தெரியும். ஏன்னா பேச்சுலரில் ஒன்றாவது அங்கே அடிக்கிற குழு. நான் இருந்தது காஷ்மீரில். அது ஒரு ஜட்டி டெய்லி நீ மாற்றலைன்னா நீ ஜவானே கிடையாதுன்னு சொல்லிடுவாங்க. அது மாதிரி நாம் என்ன செய்யணும்? டெய்லி நம்மை சுத்திகரிக்கணும். எப்படி சுத்திகரிக்கணும்? நம்முடைய சரீரத்தின் ஸ்மெல் போக நம்ம என்ன செய்யணும்? குளிக்கிறோம், சோப்பு போடுறோம், அதை மீறி வர ஸ்மெல்லுக்கு என்ன செய்கிறோம்? ஸ்ப்ரே அடிக்கிறோம், சென்ட் அடிக்கிறோம். இப்போ எல்லாம் விதவிதமாக வந்துட்டு, வாய்க்கு சென்ட் வந்துட்டு, நகத்துக்கு வந்துட்டு, கைக்கு வந்துட்டு, கம்முக்கூட்டுக்கு வந்துட்டு, உடம்புக்கு வந்துட்டு, டியோட்ரண்ட் என்னென்னமோ வந்துட்டு. எதுக்கு? நம்ம நாத்தம் வெளியே தெரியக்கூடாது. அப்ப கர்த்தருடைய ஒப்பா இருக்கிற நம்ம இப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ளவன் என்ன செய்யணுமா? அவர் சுத்தம் உள்ளவரா இருக்கிறது போல தன்னை எப்படி சுத்திகரித்துக் கொள்ளுகிறது? அனுதினமும் வேத வசனத்துல குளிக்கணும். அல்லேலூயா. அனுதினமும் தேவ ஆவியில குளிக்கணும். வேதம் தெளிவா சொல்லுது, ஒருத்தன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் அவருடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியவே முடியாது. அப்ப தேவ பிள்ளைகள், தேவனுடைய அன்பில் நிலைத்திருக்கிறவர்கள், தேவனை தரிசிக்க போகிறவர்கள் அனுதினமும் தங்களை என்ன செய்யணும்? சுத்திகரித்து கொள்ளணும். அல்லேலூயா. அதுக்கு தான் சொல்றது டெய்லி பைபிள் படிங்க. அல்லேலூயா. டெய்லி பைபிள் படிங்கன்னு சொல்லிட்டு நாங்களே கலண்டரில் வசனம் அடித்து தந்துடுறோம். காலையில் எழும்பி வேலை வேலை வேலைன்னு சொல்லிட்டு நீங்களும் என்னதான் செய்வீங்க? இங்கே வீட்டில் உள்ள வேலை முடிச்சு அடுத்து இனி வெளியிலையும் வேலைக்கு போகணும். அப்போ போகிற வழியில் இன்னைக்கு என்ன 15ஆம் தேதி, கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், போச்சப்பா முடிஞ்சு. அப்படி இல்லை பைபிள் படிக்கிறது. அந்த பைபிள் வசனம் உங்களை சுத்திகரிக்கணும். அந்த வசனத்தினால தேவ ஆவியானவர் உங்க மேல வந்து இறங்கி உங்களை சுத்திகரிக்கணும். தேவ பிரசன்னம் உங்களை மூடணும். ஆவியானவர் உங்களை சுத்திகரிக்கணும். வேத வசனத்தை நீங்க உட்கொள்ளணும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் காலையில் எழும்பி பைபிள் வச்சிங்க? அல்லேலூயா. பரவாயில்ல, பாதிக்கு பாதி இருக்கும். அல்லேலூயா. அவர் வரும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறவங்க பாதி பேர் பைபிள் படிக்கல. அல்லேலூயா. எத்தனை பேர் ஜெபம் பண்ணீங்க? பிரைஸ் தி லார்ட். இது நீங்க கணக்கு ஒப்புவிக்கணும்னு இல்லை, நீங்க உங்களை சுத்திகரிக்கணும். அல்லேலூயா. நீங்க அவர் வரும்போது சுத்தமா நிற்கணும். உங்களோட ஆவி ஆத்தும சரீரம் குற்றமற்றதா இருக்கணும். அதற்கு என்ன செய்யணும்? அனுதினமும் உங்களை சுத்திகரித்து கொள்ளுங்க. அல்லேலூயா. அப்ப எப்படி சுத்திகரிக்கிறது? வேத வசனத்தை வாசிச்சு, பைபிள் வசனத்தை தியானிச்சு, அந்த வசனம் உங்களை முழுமையாய் கழுவணும். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. இப்போ வசனம் உங்களை கழுவணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. குறைஞ்சது ஒரு அரை மணிக்கூறாவது பைபிள் படிங்க. இவனுக்கு வேற வேலை இல்லை, இவனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவன் இருந்து படிக்கலாம், அப்படி இல்லைங்க. அதுக்குரிய நேரத்தை முன்னாடியே எழும்புங்க. அரை மணிக்கு முன்னாடியே எழும்புங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு சாப்பாடு உண்டாக்கி கொடுப்பதை பார்க்கல முக்கியம் இந்த வசனம். அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல புத்தியை சொல்வதை பார்க்கலும் முக்கியம் தேவ ஆவியில் நிரம்பி ஜெபிப்பது. ஆவியானவர் உங்களோட கூட பேசுவார். அல்லேலூயா. வேதம் சொல்றது, காலை தோறும் அவருடைய கிருபை புதியது, உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அவருடைய கண்ணுக்கு பார்வையிலே போகாமல் அவர் எப்படி கண்ணை வைக்க முடியும்?
அல்லேலூயா. அவர் ஆலோசனை வேதத்திலிருந்து கிடைக்காம உங்களுக்கு எப்படி ஆலோசனை கிடைக்கும்? நீ நடக்க வேண்டிய வழியில உன்னை நடத்துவேன்னு சொல்லியிருக்கிறாரு. இது எல்லாம் இந்த வேத வசனம் தான் நமக்கு தரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே நீர் சுத்தம் உள்ளவராய் இருக்கிறது போல என்னையும் சுத்திகரித்து கொள்ள ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி இந்த தகப்பன்மார் தினத்தில் எல்லாரும் ஒப்பு கொடுங்க. உலக தகப்பன் இல்லையே, பரம தகப்பன் இருக்கிறார். நம்முடைய தகப்பன் பரலோகத்தில் இருக்கிறார். நாம் அவருடைய பிள்ளைகள், ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள். ரீஷாந்தா ரா பா பா பா. எல்லோரும் வாய்களை திறந்து ரிகாமா மாமா ஓரா ஷத்துலா ரபுனியா ரீமாமா ஷத்தலா ரபுனா. எல்லோரும் அப்பாவை நோக்கி கூப்பிடுங்க. எல்லாம் எழும்பி நிற்போமா? அப்படியே எழும்பி நின்று ஒரு மனப்பட்டு ஒரு 5 நிமிஷம் தான் ஜெபிக்க போகிறோம். அப்பாட்ட கேளுங்க. அப்பா ரிஷக்காலா ரபுனியா, இந்த உலகத்தில் தேவ அன்பு இல்லைன்னா, இந்த இன்னைக்கு வாழுற வாழ்க்கையில் தேவ அன்பை உணர முடியலன்னா இனி ஒரு அன்பு வராதுங்க. ஷியாந்துலி கராவாலபா. எல்லாரும் கேளுங்க. உம்மை அப்பான்னு எல்லாரும் சொல். இருதயத்தின் ஆழத்துல உம்மை அம்மான்னு எல்லாரும் உணர்ந்து கண்களை மூடி, பிள்ளைங்க எல்லாம் கண்ணை மூடி, ஒருத்தர் கூட கண்ணை திறக்க கூடாது. பயபக்தியோடு உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான், கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடவா. தோளில் என்ன சுமந்தத பார்த்தா அப்பான்னு சொல்லணும். என் கருவில் என்ன சுமந்தத பார்த்தா அம்மான்னு சொல்லணும். உம் தோளில் என்ன சுமந்தத பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும். என் கருவில் என்ன சுமந்தத பார்த்தா அம்மான்னு சொல்லணும். உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடவா. கண்ணீரை துடைச்சத பார்த்தா அம்மான்னு சொல்லணும். என் விண்ணப்பத்தை கேட்டத பார்த்தா அப்பான்னு சொல்லணும். என்னை கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லணும். இரக்கத்தை ஒருக்கத்தை பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும். என்னை கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லணும். உங்க இரக்கத்தை ஒருக்கத்தை பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லணும். உம்மை அப்பான்னு கூப்பிடவேன், உம்மை அம்மான்னு கூப்பிடுவேன், உம்மை அப்பான்னு கூப்பிடுவேன், உம்மை அம்மான்னு கூப்பிடுவேன், உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடவா. உம்மை
கூப்பிடவா, உம்மை அம்மாண்டு கூப்பிடத்தான் ஆசை. உம்மை அம்மாண்டு கூப்பிடவா. எல்லாரும் அப்பாவை சோத்தரிப்போமா. நம்முடைய பரம பிதாவாகிய தேவன், அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை உங்களுக்கு தந்தருளின தேவன், நம்முடைய பரம தகப்பன். ஹல்லேலூயா. பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவர், உங்களை தாயின் கர்ப்பத்திலே தெரிந்து கொண்ட தேவன், அவ்வளவு பெரிதான அன்பு, இவ்வளவு பெரிதான அன்பை உங்களுக்கும் எனக்கும் அருளி நம்மை தெரிந்து கொண்ட அந்த அன்பு தகப்பனுக்கு நீங்களும் நானும் நன்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். இவ்வளவு பெரியதான அந்த தேவனுக்கு ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை, ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்காக உங்களையும் என்னையும் தேவன் அழைத்திருக்கிறார். இன்றைக்கு ஒரு தீர்மானம். ஆண்டவரே தகப்பனே, நீர் எங்களை தெரிந்து கொண்ட அந்த நோக்கம், இவ்வளவு பெரிய அந்த திட்டத்தை பிள்ளைகளே நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி பரிசுத்தமான தேவ மனிதன் எழுதியிருக்கிறதை பார்த்தீர்களா? தேவ பிள்ளைகளே, இயேசுவின் அன்பு நிரந்தரமானது, பெரிய அன்பு. இப்படிப்பட்ட அந்த பெரிய தேவன் உங்களை அழைத்ததற்கு ஒரு நோக்கம், உங்களுக்கு ஒரு தேவ ராஜ்யத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் பரலோகத்துக்கு உங்களை கொண்டு செல்ல உங்களுக்காக எனக்காக ஒரு பரிசுத்தமான தேவ ராஜ்யம் உங்களுக்கு உண்டாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த ராஜ்யத்துக்கு நீங்களும் நானும் பாத்திரவான்களாய் மாறுவதற்காக இயேசு உங்களை அழைத்திருக்கிறார். தேவ ஜனமே, அது மாத்திரமல்ல, நீங்களும் நானும் பரிசுத்தமாக, அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் நானும் பரிசுத்தமாய் வாழ்ந்தால் அந்த ராஜ்யத்திலே நிரந்தரமாய் தங்கி வாழக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு உண்டாகும். கர்த்தருடைய சமூகத்தில் எல்லாரும் அப்பாவை நோக்கி, ஆண்டவரே எங்களுக்கு அந்த பாக்கியத்தை தாரும். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். கண்களை மூடி செபிப்போம். ஹல்லேலூயா. உன் பிள்ளைகள் கேட்ட சத்திய வார்த்தைக்கு கீழ்ப்படிய எல்லாருக்கும் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு, இவ்வளவு பெரிதான அந்த அன்பு, இதை நாங்கள் உணர்ந்தவர்களாக, இவ்வளவு பெரிதான தேவன் எங்களை நேசிக்க நாங்கள் ஒன்றுக்கும் பாத்திரவான்கள் அல்லப்பா. ஆனாலும் உம்முடைய அன்பு, கனாதி சிநேகம், இதை புரிந்து உணர்ந்து, ஆண்டவரே நீர் இந்த அன்பை காட்ட ஒரே ஒரு காரணம், இந்த ஜீவனை கொடுக்க ஒரே ஒரு காரணம், நீங்களும் நாங்களும் உம்மோடு வாழ, அந்த நித்திய ஜீவனை பெற, பரலோகத்தில் உம்மோடு வாழ்ந்து கொள்ள எங்களுக்கு கொடுத்த மேலான வாக்கியத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மாத்திரமல்ல ஆண்டவரே, அதற்காக நீங்க பரிசுத்தமான தேவன் எங்களுக்காக இந்த உலகத்தில் வந்து பாவத்தை சுமந்து எங்களை பரிசுத்தவான்களாய் மாற்ற உம்முடைய இரத்தத்தை சிந்தினீங்களப்பா. நாங்கள் ஒவ்வொருவரும் சுத்திகரிக்கப்பட்டவர்களாக, தூய்மை உள்ளவர்களாக, பரிசுத்தமாய் வாழ்ந்து நித்திய ஜீவனை சுதந்திரிக்க எங்கள் அனைவருக்கும் கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. இந்த ஜெபத்தில் கலந்து கொண்ட எல்லா தேவ பிள்ளைகளையும் அப்படி ஆசீர்வதிங்க. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா. ஹல்லேலூயா. உம்முடைய கரத்தின் வல்லமை பிள்ளைகள் மேலே இறங்கட்டும். ஒரு சுத்திகரிப்பின் அபிஷேகம் உண்டாகட்டும். உங்க அழைப்பின் மேன்மையை புரிந்து கொள்ளட்டும். ஆண்டவரே, இருக்கிற கொஞ்ச கால வாழ்க்கை உமக்குரியதாய் மாறட்டும். இந்த வார்த்தையை கேட்ட ஆண்டவரை கேட்ட எல்லா மக்களையும் அப்படி ஆசீர்வதித்து ரட்சிப்பீராக. தொடர்ந்து உம்முடைய கிருபைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தாவே, நீங்க பாராட்டின எல்லா நன்மைக்காக சோத்திரம். ஊழியக்காரரையும் பலப்படுத்தி இன்னும் கிருபைகளால் நிரப்புங்க. கடந்து வந்த அத்தனை மக்களை ஆசீர்வதிங்க. இந்த செய்தியை பார்க்கிற கேட்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க. தகப்பனை உங்க கிருபைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன். எல்லா துதிகன மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோனி ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் அனைவரோடு கூட இருப்பதாக.
ஆமென். அல்லேலூயா. காட் bless யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.